ஹாய் காய்ஸ். விளக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது தனித்தனியாக அப்ளை பண்ண முடியாது. இதுமாரி ஒரு பிளேட்டில் மஞ்சள் தூள் கொட்டிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுமாரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு பட்ஸை வச்சு குங்குமம் வச்சுக்கலாம். ஏன் பட்ஸ் வைக்க ரெஃபர் பண்ணுறோன்னா, பட்ஸில் லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா நீட்டாக வச்சு கொடுக்கும். ஃபுல்லாகவே நீட்டாக வச்சு கொடுக்கும். உங்களுக்கு நம்ம கையில் வைக்கிறத விட பட்ஸில் வைக்கும்போது கொஞ்சம் நல்லாவும் அழகாகவும் வச்சு கொடுக்கும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அது மாதிரி இருக்காது, ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அதுபோல் 27 விளக்கு ஏற்றுறோன்னு சொன்னாங்க. அதேமாரி எல்லா விளக்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் போனேன். ஒரு ரகல் ஒன்று பார்த்தேன். நடுவில் தண்ணி ஊற்றி பூ வைக்கிற மாதிரி பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. 150 சொன்னாங்க. பேசி 120 பாயிண்ட் வந்தேன். அப்புறம் குத்து விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணி அது இடையில நான் வீடியோ எடுக்கலை, கட் பண்ணிட்டேன். இடையில நான் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஏற்றி ஃபுல்லாக வச்சு முடிக்கிறோம். டக்குன்னு சட்னி மழை வந்துடுச்சு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. தெரு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சும்மா லைட்டாக ஒரு கவர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வச்சதை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். மழை இன்னைக்கு காலையிலேருந்து இருந்துச்சு. ஈவினிங் டைம் இல்லை, கரெக்டாக எடுத்துலேருந்து இல்லை. இது என்னோட குத்து விளக்கு. இது எங்கள் மாமியோட குத்து விளக்கு. இது ரெண்டும் டெக்கரேஷன் பண்ணது இடையில எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஃபுல்லாக விளக்கெலாம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை கவர் பண்ணேன். அதுக்குள்ளே என் பையன் என்னை தேடி வந்துட்டான் என்னாச்சு எடுக்கிறதுக்குள்ள. அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்திட்டு திரும்ப வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஐஸ்வர்யா பாத்திரம் இது. நிலையை ஒட்டி 2 அகல் வைக்கணும். அதெல்லாம் வச்சுட்டு போட்டுறையை போட்டுவிட்டு விளக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தானாகவே குபேரன் போட்டுறையை வச்சு இந்த வேலையெல்லாம் சட்னி முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க, நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. எப்படி சிங்கிளாக எல்லாரையும் பார்த்தாங்கன்னு தெரில. தேங்க்யூ காய்ஸ்.